வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊழியர் சேமலாமய நிதிக்கான தொகையை செலுத்தாமல் உள்ள 22,000க்கும் அதிகமான நிறுவனங்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை. புதிய போலீஸ் மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கருத்து. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. உள்நாட்டு அமைதியின்மையின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு இலங்கையை சேர்ந்த 4 ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயண தடையும் சொத்துக்களும் பறிமுதல். தொடர்வது விரிவான செய்திகள். 22,450க்கும் அதிகமான நிறுவனங்கள் ஊழியர் சேமலாம நிதிக்கான தொகையை செலுத்தாமல் உள்ளன என்று பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இதன் மொத்த பெறுமதி 36 பில்லியன் ரூபாய் எனவும் இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், நாடளாவிய ரீதியில் அரசு மற்றும் அரசு அனுசரணையில் செயல்படும் நிறுவனங்கள், அதேபோல் தனியார் நிறுவனங்கள் ஊழியர் சேமலாம நிதிக்காக நிலுவையில் உள்ள தொகையை செலுத்தாமை குறிப்பிடத்தக்கது என்றார். தற்போது 36 பில்லியன் ரூபாய் செலுத்தப்பட வேண்டிய நிலையில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக டிஜிட்டல் அமைச்சுடன் ஒருங்கிணைந்த வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக அச்சிடப்படும் மிக நீளமான வாக்குச்சீட்டு அம்பாறை மாவட்டத்திற்கானதாக இருக்கும் என்பதுடன் இந்த வாக்குச்சீட்டு சுமார் 18 அங்குல நீளமுடையது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ளூர் அதிகார சபைக்காக 13 குழுக்கள் போட்டியிடுகின்றன. இதுவரை அச்சிடப்பட்ட மிக குறுகிய வாக்குச்சீட்டு 6 அங்குல நீளமுடையது. 3 கட்சிகள் மட்டுமே போட்டியிடும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்திற்காக அச்சிடப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் 12 மாவட்டங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுகின்றன என்றும் அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிட திட்டமிடப்பட்டுள்ளதுடன் 18 மில்லியன் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட உள்ளன. மேலும் ஒரு வாக்குச்சீட்டு புத்தகத்தில் 50 வாக்குச்சீட்டுகள் இடம்பெறும். வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணி 3 கட்டங்களாக நடைபெறுவதோடு 1100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஷிப்ட் முறையில் 24 மணி நேரமும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை தேர்தலுக்கு தேவையான அனைத்து அச்சிடும் பணிகளுக்கும் தேவையான காகிதம், தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் இயந்திரங்கள் உள்ளன என்றும் போலீசாரின் பாதுகாப்போடு அனைத்து பணிகளும் முறையாக முன்னெடுக்கப்படுவதாகவும் அரசு அச்சுக்கர் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோன் பதவி நீக்கப்பட்டு புதிய போலீஸ் மா அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மீது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இவரது நியமனத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் ஒரு விசேட பிரேரணை கொண்டுவரப்பட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் என்று அவர் கூறினார். மேலும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மோசமடைந்து வருகிறது. இதற்கு சான்றாக ஜனவரி முதல் நேற்று முன்தினம் வரை 28 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு அதில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் 18 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடாக போலீஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது என்றும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது கண்மூடித்தனமாக தவிர்க்கிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் கூறுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பாக அரசாங்கம் இதுவரை இந்த முடிவையும் எடுக்கவில்லை. அவரை வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் அதற்கு இணங்க செயல்படுவார். மேலும் ஜனாதிபதி பதவிக்கு வந்து 6 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மக்கள் மீது பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதை அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். இதனால் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் அரசாங்கத்திற்கு உரிய பாடம் புகட்டுவார்கள். நாங்கள் நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்துள்ளோம். இதில் 263 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. பிறப்புச் சான்றிதழில் செல்லுபடியாகும் காலம் காரணமாக சில வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தினை நாடுவோம். 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் பெரும்பாலான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம். அதன் பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலிலும் வெற்றி பெற்றோம். இந்த முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலிலும் கிராம நிர்வாகத்தை அதிகாரத்தினை மீண்டும் கைப்பற்றுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தையிட்டி திஸ்ஸவிகாரையில் மத வழிபாடுகளுக்கு குறுக்கீடு செய்யப்படுவதால் அது முழு சிங்கள பௌத்த சமூகத்தினரின் உணர்வுகளை பாதித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.
யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தாயிட்டி திஸ்ஸ விகாரையில் 2 நாட்களுக்கு முன்பு புதிய விகாரை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 29 பௌத்த பிக்குகள் பங்கேற்று பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் பூஜை வழிபாடுகள் நடைபெறும் போது காலை 7 மணியளவில் தமிழ் மக்கள் விகாரையின் முன்பாக எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். இதனையடுத்து அங்கிருந்த இராணுவத்தினர் உடனடியாக விகாரையின் வளாகத்தில் இருந்து வெளியேறியிருந்தனர். இந்த நிலையில் இராணுவத்தினரை அப்புறப்படுத்த உத்தரவிட்டது யார்? ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அல்லது இராணுவ தளபதி என அவர் கேள்வி எழுப்பினார். பௌத்த நாட்டில் பௌத்த விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு எதிராக செயல்படும் இனவாதிகளுக்கு அரசாங்கம் இயல்பாகவே மன்னிப்பு வழங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். எனவே இந்த சம்பவத்தின் உண்மை நிலையினை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போலி வாக்குறுதிகள் வழங்குவதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி வாக்குகளை பறித்துவிட்டதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் மற்றும் நுரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாக இந்த முறை நுரலியா மாவட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான முதலாவது பிரச்சார கூட்டம் கொட்டகலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அவர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். தேசிய மக்கள் சக்தி பொய்யான வாக்குறுதிகள் மூலம் மக்களை ஏமாற்றியது என்று கூறியுள்ளார். அத்துடன் அந்த கட்சி IMF விதிகளை மாற்றுவதாகவும் அரிசி மாஃபியாவை நிறுத்துவதாகவும் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதாகவும் கூறியது. ஆனால் அவை எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. அதே நேரத்தில் எந்த அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் மலையகத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியில் பெரும்பான்மையானது இந்திய நிதியாகும். நாளுக்கு நாள் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கின்றன. தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னமும் நியாயமான சம்பளம் வழங்கப்படவில்லை என்றார். வரவு செலவு திட்ட கூட்டத்தொடரின் இறுதி நாளில் ஜனாதிபதி நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தார். ஆனால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை பற்றி பேசவில்லை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இலங்கையில் உள்நாட்டு போரின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக பொறுப்பேற்க வேண்டிய நபர்களுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்திருந்தது. உள்நாட்டு போரின் போது சட்டவிரோத கொலைகள், சித்திரவதைகள் மற்றும் வன்முறை உள்ளிட்ட கடுமையான மனித உரிமை மீறல்களில் தொடர்புடையதாக கருதப்படும் 4 இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா, முன்னாள் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் வசந்த கருணாமான் என்று அழைக்கப்படும் புலிகள் அமைப்பின் முன்னாள் கிழக்கு ஆயுத பிரிவு தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த 4 ஐக்கிய ராஜ்யத்திற்கான பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நாட்டில் அவர்கள் வைத்திருக்கும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவிற்கு தப்பி செல்ல திட்டமிட்டு சட்டவிரோதமாக இலங்கைக்குள் நுழைந்த 10 பங்களாதேஷ் பிரஜைகள் நேற்று கட்டுநாயக்காவின் ஆண்டியபலம்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்ததாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் 20 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். குடிவரவு அதிகாரிகளின் தகவலின்படி இந்த குழு பிப்ரவரி மாதத்தில் பங்களாதேஷில் இருந்து இந்தியா வழியாக பயணித்து பின்னர் சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்குள் நுழைந்துள்ளார்கள். எனினும் அனுமதிக்கப்பட்ட காலக்கெடுவை மீறி நாட்டில் தங்கியிருந்தது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. முதல் கட்ட விசாரணைகளின்படி இவர்கள் இலங்கையிலிருந்து துபாய், அதன் பிறகு எகிப்து வழியாக மத்திய தரை கடலை கடந்து ஐரோப்பாவை அடைவதற்கு முயன்றதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது கைது செய்யப்பட்ட குழுவினர் வெளிசாரா தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களின் கீழ் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் முடியும் வரை அவர்கள் அங்கு தங்க வைக்கப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.